ஒரு மூவியை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட் தான். எல்ஐகே மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க, பண்ண முடியல. நிறைய சம்பளம் கேட்டுட்டேன், அதால தான் வேணாண்டேன். விஜய் சேதுபதி சார் 400 கோடி தான் ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதருக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்றை ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அடா பாவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியா நினச்சிட்டாவது ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லை பார்த்தனாவது போய் சொல்லுங்கள் சார் மேலே ஏறி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு மூவி ஒரு மூவியை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ தான் நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டோனாலே அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்க்த்தாக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்ஐகே மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க, பண்ண முடியல. நிறைய சம்பளம் கேட்டுட்டேன், அதால தான் வேணாண்டேன். சொல்கிறான் இல்லை, அவர் அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்கள் ஒரு குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம், ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்டில் திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு, சார் ஒரு நிமிஷம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபேவர் தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோம். போயிட்டு சார் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது சார், அது வந்து நடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் படா வரண்டா படா போய்லாம் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தார். என் டீமில் என்னோட ஏடி ஹரீஷ்னு ஒருத்தருக்கு, அவன் வந்து சாரோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் லைக் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு எதாவது ரொம்ப அப்பப்போ நான் வந்து ரொம்ப ஒரு லோ ஜோனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர், அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துப்பேன். அவங்களுடைய ஏடிஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ 400 கோடி தான் ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து போடா போடின்னு ஒரு படம் நான் எடுத்திருக்கும் போது 3 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவிலேருந்து. நல்லா இருந்தது நான் படம் சொன்னது. அதில் இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்தில் இருந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது அதில் நான் ஹீரோவாக நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே எனக்கு உங்கள் படம் பிடிச்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் தெரியும். அப்புறம் திருப்பியும் அவரோட ஆஃபீஸ் போவேன், அவர்கிட்ட அப்படியே பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் 400 கோடி தான். அதுக்கப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், எல்லாருமே ரன் ஆஃப் த மில் ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ், சில ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பிடைட், ஒரு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. ஏன்னா அது வந்து எதுக்காகனா இப்போ ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம், இன்னொன்று நம்மளை ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபில்ம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ யூனிக்காக ஏதாவது கதைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மேஜராக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குன்னு கேப்பில் நான் இந்த குட் டைரக்டர்னு சொல்லிட்டேன். ஓகே, காத்து வாக்கில் 2 காதல், அதுக்குமே நன்றி. இந்த ஃபிலிமில் நீங்கள் பார்க்குறது பயங்கரமாக இருக்கீங்க.
அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபில்ம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு மேலே பேசுறதுக்கு 1 செகண்ட் எங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்துட்றேன். தேங்க்யூ. 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்தில் மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டார். ஒன்று பிசாஸ் 2, இன்னொன்று ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதருக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால் அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலாக இவ்வளோ பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை போகணும், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கினோட படமே இந்த 2ம் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ் நந்தலாலாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர் தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் தண்டனையும் ஒன்று எழுதியிருப்ப அதில் ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்குது, அவனை கொலை செஞ்சதில் பங்கு இருக்குது. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் வீட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டில் திருடினதில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம்தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமனா ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படித்து ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசித்து எடுப்பார். ஒரு அந்த ஒரு அது எனக்கு யாருன்னு தெரியல, அந்த ஃபிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கு ராம், நிஜமா கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சு கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியல. பட் நான் நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து ஒரு குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பார்க்குறோம். ஆனால் கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆகிடுது அந்த பிணம். ஏன்னா அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடல் எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்களில் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாதையில் அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கரா நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு வருகிறது, பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா 2மே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்கள் டைரக்டர் படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தவி பாயம் என்று வாழ்த்துறேன் நான். ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். மிஷ்கின் சார் வந்து ரீசெண்டாக மீட் பண்ணப்போ, நான் இப்போ நடிக்கிறேன்டா, சூப்பர் சிங்கர்லாம் போகிறேன், நான் டைரக்ஷன் பண்ணதை விட இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன், முன்னை விட இப்போ செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வருத்தமாக இருக்கேன், எனக்கு சோகமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, ஏன்னா என் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு
ஏக்கத்தோடு இருக்கிற அந்த டைரக்டர் மிஷின் வந்து வெளியே வர போகிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் வி வாண்ட் யூ டு மேக் மோர் அண்ட் மோர் ஃபிலிம் சார். நீங்கள் நடிங்க, பட் நிறைய படம் பண்ணுங்க சார். அது ஒன்று தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார்கிட்ட நீங்கள் என்ன ஃபில்ம் கேட்டாலும் வந்து நான் பார்க்கல கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய எந்த படமும் இவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரில. என்னோட படமும் மண்டேலா சார் பார்த்ததில்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மேடையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சார் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு டைம் கிடைக்கும்போது பாருங்கள் சார். தேங்க்யூ. அண்ட் சேது அண்ணன் கூட நான் மாவீரனில் ஒர்க் பண்ணேன். எனக்கு மாவீரன் வந்து அந்த மாவீரனோட வாய்ஸே சேது அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 டேஸ் தான் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். சூப்பர் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 டேஸ் ஒர்க்குக்கு எந்த ரெமினரேஷனுமே வாங்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் வந்து நான் மிஷ்கின் சார் அண்ட் சேதோனா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கான்வர்சேஷன் ஒரு வாட்டி நான் கேட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி சேதோன்னு தான் பேசியிருந்தாங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க சார். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அது மறுபடியும் நான் சேதோனோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ட்ரெய்லர் பார்த்தோம் அண்ட் மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி a குட் வாட்ச். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் மடோனிஸ்வன். நெக்ஸ்ட் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியாவில் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ்கின் சார் வந்து இந்த விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணதில்லை. ஏன்னா அவருடைய படங்கள் நிறையா பார்த்து அதில் ஒரு வகையில் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சாரோட எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் ட்ரெயின் வந்து கண்டிப்பாக இன்னும் இது வந்து எங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். சார், வி ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அண்ட் சார் வந்து படங்கள் மட்டும் இல்லை, அவரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவரோட ஷோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர என்கேஜாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக சாரோட ஆஃபீஸ் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு 9 மணிக்கு போனோம் நைட்டு, காலைல 7 மணிக்கெலாம் வெளில வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து 10 நிமிஷம் மாதிரி தான் இருந்தது. நிறைய படங்கள் பற்றி புக்ஸ் நிறைய விஷயங்கள் சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெயின் படம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ இந்த மேக்கிங் பார்க்கும்போதே அதோட சார் அந்த மேக்கிங்கில் அந்த படத்துக்கு போட்ட அந்த ரிஸ்க்கும் அவரோட சின்சியாரிட்டியும் நாங்கள் வந்து டேக் அவேவாக எடுத்துப்போம் சார். அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா, நீங்களும் மிஷ்கின் சாரோட கொலாபரேஷனில் இந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. தேங்க்யூ ஸோ மச். வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மிஷ்கின் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஈவெண்ட்லையும் மிஷ்கின் சாரை இன்வைட் பண்ண தான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி செல்லம் வந்துடுறா அப்படின்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்றை ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அடா பாவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியாவது நினச்சிட்டாலும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லை பார்த்தனாவது போய் சொல்லுங்கள் சார் மேலே ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறோம் சார். ரொம்ப நன்றி. உங்கள் படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ நாங்கள் அதுக்கெல்லாம் வரல சார். நீங்கள் கூப்பிட்டீங்க, ஹாப்பியாக இருந்தது, வந்தோம் சார். இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ், இப்போ இவர்கிட்ட தான் சார் ஏடியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவரு கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது. இப்போ அவர் சாரை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கண்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சேதனும் சரி, மிஸ்கின் சாரும் சரி, இவங்க ஹீரோ டைரக்டர்ன்ற தாண்டி எனக்கு ஹியூமனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து சேதனை வந்து என்னோட 2 படங்களும் பார்த்து இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதோட கூடுதல் புரிதலோட வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹைக் கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். அது சேதனை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ணுற தொடர்ந்து கால் பண்ணி கேட்பாரு, அடுத்து என்னடா எழுதுடா, படம் பண்ணுறா, வந்து சொல்லுடா அப்படின்னு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறவர். தேங்க்ஸ்ண்ணே. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி படமாக தான் அமையும்.
அப்புறம் அண்ணன் மிஸ்கின் அண்ணன், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து நன்றி சொல்கிறல. மிஸ்கின் அண்ணன் வந்து இப்போ நான் அவர் கூட அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன் தான் அவர். எனக்கு எல்லாமே இப்போது அவரோட ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி புக் ஃபேர்க்கெலாம் போனால் ஒரு கில்ட் ஆகும்ல, இவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம், நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் போகிற ஒரு வாட்டி கில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க அசிஸ்டண்ட் வெங்கி, நிவி எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு மைனஸ் நம்மகிட்ட வந்து கழியும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனித நேயமாகவும் கூட இருக்கும். நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள்னே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அடுத்த பேர் பேச. தேங்க்யூ சார். அடுத்ததாக கம்மான் அருண். எல்லாருக்கும் வணக்கம். யாரு? மிஷ்கின் சார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஆக்டரா ஒரு அவதாரம் எடுத்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் இதிலெல்லாம் பார்த்து தெரில, எனக்கு மடோன் சொன்ன மாதிரி தான், மடோன் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். வி லவ் டு see you as a director and you're an inspiration. Keep inspiring us, sir. And Sedu sir, a huge fan. நீங்க பண்ற work, we admire you. Thank you so much. Thank you, sir.